சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிந்து, உங்க மேலதான் சிந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க தான் வந்து அவங்க பார்ட்னரை தலையில அடிச்சு காயப்படுத்திருக்கிறதா கம்ப்ளைண்ட். சார், நான் யாரையும் அடிக்கல சார். அது எனக்கு தெரியும் சிந்து. ஆனா அங்க ஒருத்தன் உண்மையிலேயே மண்டையில அடிபட்டு கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறானே. ஐயோ சார், நாங்க வரும்போது அவங்க நல்லதா இருந்தாங்க. நாங்க அவங்கள ஒண்ணுமே பண்ணல, பேசிட்டு திரும்ப வந்துட்டோம். ஓகே செவந்தி, ஆனா அங்க ஒரு ஆள் உண்மையிலே அடிபட்டு உட்கார்ந்து இருக்கிறானே. அப்ப அவனுக்கு எப்படி காயம் ஆச்சு? சார், அவங்க ஏதோ பிளான் பண்ணி பண்றாங்க சார். உண்மையாவே அடிபட்டிருக்கான்னு பாத்தீங்களா நீங்க? நான் பார்த்தேன் சிந்து, அவனுக்கு அடிப்பட்ட மாதிரிதான் இருக்கு. என்ன சார் இது பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவதான் சார், அவதான் அடிச்சா. ஏ பூர்ணி, என்ன இது? வாய் கூசாம போய் சொல்ற? நான் எப்ப அடிச்சேன், யார் அடிச்சேன்? ஹலோ மேடம், கட்டை எடுத்து நீங்க என்ன அடிக்கல? யோ, ஏன் இப்படி போய் சொல்ற? நான் உங்களை அடிச்சனா? இங்க பாரு, போய் சொன்ன. சார், இப்படிதான் சார், மிரட்டிட்டே டப்புன்னு கட்டை எடுத்து அடிச்சிட்டாங்க சார். சார், நாங்க யாரையும் அடிக்கவே இல்ல சார். அடிக்காம எப்படி சார் இவரோட தலையில இவ்ளோ பெரிய காயம் வந்தது? எவ்வளவு ரத்தம் கொட்டி இருக்கு தெரியுங்களா? 3 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் சார். பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். நீங்க வேணா அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சார் இவள கொண்டு போய் உள்ள போடுங்க. அப்பதான் சார் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். இருங்க மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. சிந்து, நீங்க இவர் அடிச்சீங்களா? சார், சத்தியமா இல்ல சார். சார், பொய் சொல்றாங்க சார். இவங்க தான் என்ன அடிச்சாங்க சார். இவங்க எதுக்கு உன்னை முதல்ல அடிக்கணும்? மேடம், என்னங்க மேடம், என்ன பிரச்சனை? எதுக்காக இவங்க வந்து அடிச்சாங்க? சார், என்ன ஃபேக்ட்? ஒரு நிமிஷம், நான் சொல்றேன் சார். அப்பத்தா கைமணங்கிற பேர்ல நாங்க இங்க பிசினஸ் பண்ணிட்டு வரோம் சார். இவ வேணும்னே எங்களுக்கு எதிரா பிசினஸ் பண்ணணுங்கிறதுக்காக அதே பேர்ல இன்னொரு கம்பெனிய, அதுவும் எங்களுக்கு ஆப்போசிட்லயே தொடங்கியிருக்கா சார். அதனால அந்த பேரை ரெஜிஸ்டர் பண்ணலாங்கிறதுக்காக நாங்க போனா எங்களுக்கு முன்னாடியே அந்த பேரை இவ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கா சார். அந்த கோவத்துலதான் நாங்க இவகிட்ட சண்டைக்கு போனோம். ஆனா சத்தியமா நாங்க யாரையும் அடிக்கல சார். என்னங்க பூர்ணி, அவங்க என்னமோ அவங்க கம்பெனி பேரை நீங்க திருடிட்டதா சொல்றாங்க. சார், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அந்த கம்பெனி பேரை ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் கைமணம்னு போட்டு மேல ஒரு 6 ரவுண்ட் போட்டிருக்கும் பாருங்க. அதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாமா? என்னோடது தான் சார் ரெஜிஸ்டர்டு கம்பெனி. அவங்க தான் சார் என்னோட கம்பெனி பேரை திருடி இருக்காங்க. ஏய் பூர்ணி, என்ன நீ நாக்கூசாம பொய் சொல்லிட்டு இருக்க? செவந்தி, அவ என்னென்னமோ பண்ணிருக்கா. இந்த பொய்யெல்லாம் அவளுக்கு ஒரு பிரச்சனையா? சார், என்ன சார், அவ பேசிக்கிட்டே போறா. நீங்க அரெஸ்ட் பண்ணாம அப்படியே நின்னுகிட்டே இருக்கீங்க. நீங்க இப்ப இவ மேல ஆக்ஷன் எடுக்கலனா நான் கமிஷனர் வரைக்கும் போவேன் சார். என்னங்க பூர்ணி, ஒரு நிமிஷம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பூர்ணி, ஒருவேளை அவங்க கோவத்தில் அடிச்சதாவே இருக்கட்டும். ஃபேமிலிக்குள்ள ஒன்னா பிசினஸ் பண்றீங்க, ஒரு ஃபேமிலி சண்டையில கோவத்தில் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் இத கம்ப்ளைண்ட் கொடுத்து பெருசாக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ள பேசி ஸ்மூத்தா போயிருக்கலாம்ல. சார், என்ன சார், நான் அவங்கள அடிக்கவே இல்லைன்னு சொல்றேன். நீங்க என்ன பேசி தீர்த்துக்க வேண்டியதானு சொல்றீங்க? சார், அவ பொய் சொல்றா சார். அவ பொய் சொல்றா. அவதான் அடிச்சா. முத்து, உங்களை அவ அடிச்சாலா இல்லையா? ஆமா, நல்லா அடிச்சிட்டாங்க சார். பூர்ணி, இப்படி பொய் மேல பொய் சொல்லி அடிக்கிட்டே போகாத. நீ இப்ப கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க. வாபஸ் வாங்கணுமா? எதுக்கு வாங்கணும்? நீங்க பாட்டுக்கு உள்ள வருவீங்க, சண்டை போடுவீங்க, கட்டை எடுத்து அடிச்சிட்டு போவீங்க. நான் ஏன் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. சார், இப்ப நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா இல்லையா சார்? இருங்க இருங்க சிந்து, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க,
நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, என்கொயரி பண்ணிட்டு அங்க வச்சு என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாம். செவந்தி, நீங்க சிந்து கூட்டிட்டு ஸ்டேஷன் வந்துருங்க. சார் என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் நானு, நீங்க பாட்டுக்கு எதை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருன்னு சொல்றீங்க? உங்க வண்டி எதுக்கு சார் இருக்கு? உங்க வண்டியில கூட்டிட்டு போங்க. பூர்ணிமா, நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கீங்க, அதை விசாரிக்க வேண்டியது என் கடமை, புரிஞ்சுக்கோங்க. அவங்கள என் வண்டியில தான் கூட்டிட்டு போகணுங்கிறத நீங்க சொல்லக்கூடாது. செவந்தி, நீங்க கூட்டிட்டு வாங்க. அதெல்லாம் முடியாது சார். அது எப்படி சார்? இப்ப வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வராம ஓடி போயிட்டாங்கன்னா அப்ப அதுக்கு யார் பொறுப்பு? சார், நான் உங்க வண்டியிலே வரேன். இப்ப என்ன சார், போலீஸ் ஜீப்ல வரதுக்கு எனக்கு ஒன்னும் அவமானம் கிடையாது. நான் வரேன். செவந்தி, நீங்க வண்டி எடுத்துட்டு பின்னாடியே வந்துருங்க. நான் போறேன். வாங்க சார். சிந்து, நடிக்காத, சீக்கிரமே மாட்டுவ. நம்மளும் ஸ்டேஷனுக்கு போவோம். இவ்வளவு கையோட ஏதாவது பண்ணி உள்ள போட்டாதான் உண்டு. வாங்க போலாம். ஓகே. சார், சிந்து, உட்காருங்க. பரவாயில்ல சார். உட்காருங்க சிந்து, பரவாயில்ல. சார், சிந்து, ப்ளீஸ் உட்காருங்க. சார், அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாட போட போறீங்க? இங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, விசாரிக்கிறதுக்கு தான் வர சொல்லியிருக்கோம். இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது நிக்க வச்சு விசாரிக்கிறதுக்கு. சிந்து, உட்காருங்க ப்ளீஸ்.